பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டாமருக்கும் இத்தாலியினுடைய பிரதமருக்கும் இடையில் நடந்த சந்திப்பு தொடர்பான முக்கியமான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஊடகங்களுக்கு அறிவிக்கப்பட்ட இந்த தகவல்களின் அடிப்படையில் புதிய பல மாற்றங்கள் முன்னெடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி தேர்தலினுடைய மிக முக்கியமான போட்டியாளராக இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் துப்பாக்கியால் சுடப்பட்டிருந்தார். இந்த துப்பாக்கிச் சூட்டில் சம்பந்தப்பட்ட முக்கியமான கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் பற்றிய விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. யூகேனுடைய பிரதமர் கியர் ஸ்டாமருடைய சொத்து மதிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. மிகுந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் ஒரு சொத்து மதிப்பாக இது ஊடகங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பல புதிய தகவல்களோடு இன்றைய வீடியோவை தொடரலாம். நண்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். தொடர்ச்சியாக வீடியோ பார்த்துட்டு வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்ப்பீங்க அப்படின்னு நம்புறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களோடையும் இந்த வீடியோக்கள் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. பிரித்தானியாவினுடைய பிரதமர் கியர் ஸ்டாமரனுடைய சொத்து விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அண்மையில் மிக விமர்சனத்துக்குள்ளாகி இருந்த பிரதமருக்கு வெளியிலிருந்து பணம் கிடைக்கிறது, அவர் பிரதமராவதற்கு முன்னாலேயே அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் விலை உயர்ந்த ஆபரண பொருட்கள் அணிகலன்கள் வழங்கப்பட்டது அப்படின்ற விமர்சனங்கள் வந்து கொண்டிருந்தது. இதனை தொடர்ந்து பிரித்தானிய பிரதமருடைய இப்போதைய சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி மக்கள் மத்தியில் இருக்கு. அந்த கேள்விக்கான பதில் வெளியிடப்பட்டிருக்கிறது. பிரித்தானிய பிரதமரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு யூகேல நிறைய வீடுகள் இருப்பதாகவும், லண்டன்ல ஒரு வீடு மட்டுமே 1 மில்லியன் பவுண்ட்ஸ் அப்படின்றதும், இவருக்கு மொத்தமாக 3 தொடக்கம் 4 மில்லியன் பவுண்ட்ஸ் பெறுமதியிலான வீடுகள் மட்டுமே இருக்கு என்றும் சொல்லப்படுகிறது. பிரதமராக தெரிவு செய்யப்படுவதற்கு முன்னர் இருந்தே சர் கியர் ஸ்டாமர் ஒரு மிக பிரபலமான வழக்கறிஞர் அப்படின்றது உங்களுக்கு தெரிந்திருக்கும். அந்த காலத்துல ஒரு மணித்தியாலத்திற்கு 400 பவுண்ட்கள் வரையில சம்பளம் இவர் பெற்றுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது. இப்போது ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவும் அதே நேரம் யூகேனுடைய பிரைம் மினிஸ்டராகவும் இருக்கிற கியர் ஸ்டாமருடைய சம்பளம் வருடம் ஒன்றிற்கு 1,66,000 பவுண்ட்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. யூகேல அதிக சம்பளம் பெற ஒரு விதமான மக்களுக்குள்ள மிக முக்கியமான இடத்தையும் பிரித்தானியாவினுடைய பிரதமர் கியர் ஸ்டாமர் பெறுகிறார் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது. ஓய்வூதியம் பெற்றதற்கு பிறகு பழைய மாதிரியான இந்த கன்சல்டேஷன் வேலைகள்ல பிரதமர் ஈடுபடுறதில்லை அப்படின்னு சொன்னாலும் கூட பிரதமருடைய சொத்து மதிப்பு அப்படின்றது பல மில்லியன் பவுண்ட்கள் வரையில மதிக்கத்தக்கது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. தீவிர ஹலுசினேஷனை வழங்கக்கூடிய கீட்டாமைன் அப்படி என்ற ஒரு போதைப் பொருள் இங்கிலாந்து இளைஞர்கள் மத்தியில பாவனைக்கு வந்திருக்கிறது. இதனுடைய புழக்கம் அதிகரித்திருப்பதாக இங்கிலாந்தினுடைய வைத்தியர்கள் எச்சரிக்கிறார்கள். நிறைய குழந்தைகள் இந்த மாதிரியான ஒரு உணர்வுக்காக ஒரு தீவிர ஹலுசினேஷன் ஏற்படுத்தக்கூடிய இந்த போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே யூகேயை பொறுத்தவரையில கொக்கேன், ஹெரோயின், கஞ்சா போன்ற பொருட்கள் மிக தீவிரமாக ஆராயப்படுகிறது. நேற்றைய நாள் கோர்ன்வால் பகுதியில பல மில்லியன் பெறுமதியான கொக்கெயின் கைப்பற்றப்பட்டதும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இதை தாண்டி யூகேனுடைய இளைஞர்களிடம் போதைப் பொருட்கள் கை வந்துவிடக் கூடாது அப்படின்றதுக்காக பலவிதமான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் மிக முக்கியமான ஒரு தகவலாக இந்த கீட்டாமைன் யூகேயை பொறுத்தவரையில ஐஸ் மெத் போன்று மிக தீவிரமான ஒரு போதைப் பொருளாக மாறி இருக்கிறது அப்படின்ற தகவல் தெரியப்படுத்தப்படுகிறது. பெற்றோர்களிடம் யூகேனுடைய வைத்தியர்கள் கேட்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்படியான பாதிப்புகளுக்குள்ள உங்களுடைய குழந்தைகள் இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ உதவியை நாடுங்கள். அதற்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட கீட்டமைன் டிடென்ஷன் சென்டர்ஸ் NHS முழுவதிலும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய GPயை தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா இவர்களுக்கான சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் கொடுக்கறது மூலமாக இவர்களை மீட்கக்கூடிய வழிகள் இருக்கிறது அப்படின்றதையும் அவங்க தெளிவா சொல்றாங்க. இந்த வருடம் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி தேர்தல் நடக்க இருக்கிறது. இந்த தேர்தல் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக உலகளாவிய ரீதியில பேசப்பட்டு வருகிறது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான 2 பேர் போட்டியிடுகிறார்கள். அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் கமலா ஹாரிஸ் இந்த தேர்தலில் மிக முக்கியமாக போட்டியிடுகிறார்கள். ஏற்கனவே ஒரு தரம் ஜூலை மாதம் அளவில் டொனால்ட் ட்ரம்ப் மீது ஒரு கொலை முயற்சி ஏற்படுத்தப்பட்டது. அதுல அவர் உயிர் தப்பி இருந்தார். அதே போன்று நேற்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை கூட டொனால்ட் ட்ரம்ப் மீது ஒரு துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. AK-47 ரக துப்பாக்கியை கொண்டு ஒருவர் இவரை தாக்கியிருக்கிறார். ஒரு புதருக்குள் மறைந்திருந்து டொனால்ட் ட்ரம்ப் சுடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. 58 வயதான ரயன் ரவுத் அப்படின்றவர் தான் இந்த துப்பாக்கி சூட்டினுடைய பிரதான சந்தேக நபராக கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் பற்றிய முக்கியமான தகவல்கள் ஊடகங்களுக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. 58 வயதான இவர் தீவிரமான ஒரு உக்ரைன் ஆதரவாளர் அப்படின்றதும், உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில போர் நடந்த போது உக்ரைனுக்கு நேரடியாக சென்று
களத்திலேயே பல உதவிகளை செய்தவர் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது. இவருடைய மகனிடம் பேட்டி எடுத்திருக்கிறார்கள். இவருடைய மகனிடம் தந்தை பற்றி கேட்டபோது தந்தை மிகுந்த ஒரு அன்பான தந்தையாக இருந்ததாகவும், இப்படியான ஒரு செயல் செய்வார் அப்படின்ற ஒரு துளி எதிர்பார்ப்பு கூட குடும்பத்தில் இருக்கவில்லை அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது. இவர் கைது செய்யப்பட்ட பிறகு இவர் பற்றிய தீவிர விசாரணைகளை மேற்கொண்ட போதும் இவருக்கு எதிரான எந்த ஒரு சிக்கலும் இருக்கவில்லை என்றாலும் கூட 2002ஆம் ஆண்டு லைசன்ஸ் இல்லாமல் இவர் ஆயுதங்கள் வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டவர் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. ரிபப்ளிக்கினுடைய டொனால்ட் ட்ரம்ப், டெமோக்ராட்டிக் கட்சியினுடைய கமலா ஹாரிஸ் மோதும் இந்த தேர்தல் உலகளாவிய ரீதியில மிக முக்கியமான இடத்தை பெறுவதாக சொல்லப்படுகிறது. இந்த தேர்தலின் பின்னால் மற்ற நாடுகளுடைய பொருளாதாரமும் தங்கியிருக்கிறது. குறிப்பாக ரஷ்யா, யூகே போன்ற நாடுகளுடைய பொருளாதாரம் இந்த தேர்தலில் மிக முக்கியமாக தங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இத்தாலிக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு போயிருக்கிற பிரித்தானிய பிரதமர் இன்றைய நாள் இத்தாலியினுடைய பிரதமரை சந்தித்து முக்கியமான பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபட்டிருந்தார். இதன் போது யூகேக்கு சட்டவிரோதமாக வரும் குடியேற்றவாசிகள் படகு மூலம் எல்லையை கடப்பவர்கள் தொடர்பாக அதிகமாக பேசப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இத்தாலி அவர்களுடைய நாட்டுக்குள் வரும் சட்டவிரோத குடியேற்றவாசிகளை அல்பேனியாவுக்கு நாடு கடத்தும் ஒரு திட்டத்தை வகுத்திருக்கிறார்கள். இது இன்னும் கைச்சாத்திடப்படவில்லை. இது சம்பந்தமான இறுதி தீர்மானங்கள் இதுவரையில் எடுக்கப்படவில்லை. இருந்தாலும் பிரதமர் கியர் ஸ்டாமர் இந்த திட்டத்தின் மீது அதீத ஆர்வம் காட்டுவதாக சொல்லப்படுகிறது. இத்தாலியினுடைய பிரதமரிடம் ஊடகங்கள் வினவிய போது இந்த திட்டத்திற்கு யூகேயினுடைய பிரதமர் ஆதரவு தருகிறார். இருந்தாலும் அவருடைய இறுதி தீர்மானத்தை அவர்தான் மேற்கொள்ள வேண்டும். இப்போதைக்கு இத்தாலியினுடைய நிலைப்பாடு என்ன என்பது குறித்து எங்களால் அறிவிக்க முடியாது. அல்பேனியாவுக்கு நாடு கடத்துவது தொடர்பான ஒரு திட்டம் இருந்தாலும் கூட எந்த காலப்பகுதியில் இது நிறுவப்படும் அப்படின்றது தொடர்பான எந்த ஒரு தகவலையும் இப்போதைக்கு வெளியிட முடியாது அப்படின்னு சொல்லி இத்தாலியினுடைய பிரதமர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கிறாங்க. யூகேயினுடைய மனித உரிமை சார் அமைப்புகள் இதனை வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள். கன்சர்வேட்டிவ் ஆட்சி ருவாண்டா திட்டத்தை கொண்டு வருவதற்கு இருந்தது. அதனை தகர்த்து அதனுடைய சாத்தியமின்மையை சொல்லி ஆட்சியை ஏற்ற பிரதமர் இப்படியான ஒரு திட்டத்துடன் கைகோர்க்க கூடாது அப்படின்ற வகையில் அவர்களுடைய கருத்து நிலவி வருகிறது. இது தொடர்பாக யூகேனுடைய பிரதமர் கியர் ஸ்டாமர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது, ருவாண்டா திட்டமும் அல்பேனியா திட்டமும் ஒன்று கிடையாது. அல்பேனியா திட்டத்தை பொறுத்தவரையில இத்தாலி இவர்களை அல்பேனியாவுக்கு அனுப்பி அங்கே இவர்களுடைய வழக்கு ஆராயப்பட்டு அதன் பிறகு இவர்களுக்கு இத்தாலியில் வசிப்பதற்கான ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. இத்தாலிய குடியுரிமை இவர்களுக்கு வழங்கப்படுகிறது. ருவாண்டா திட்டத்தை பொறுத்தவரையில அவர்கள் ருவாண்டாவில் அவர்களுக்கான அசைலம் அங்கீகரிக்கப்பட்டாலும் யூகேனுடைய ஸ்பான்சர்ஷிப்பின் கீழே இவர்கள் ருவாண்டாவிலேயே தடுத்து வைக்கப்படுவார்கள். அப்படியான ஒரு திட்டம் சாத்தியமாகாது. அது எந்த விதத்திலும் மனிதாபிமான அடிப்படையில் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஒரு நாட்டில இருந்து பாதுகாப்பின்மை காரணமாக மக்கள் இன்னொரு நாட்டுக்கு வராங்க அப்படின்னா அந்த நாட்டில இருந்து வருபவர்களை தடுக்க வேண்டும் ஒழிய அவர்கள் வந்ததற்கு பிறகு அவர்களை திருப்பி அனுப்புவது அப்படின்றது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் அப்படின்றதையும் பிரதமர் கியர் ஸ்டாமர் ஊடகங்களுக்கு சொல்றார். ஈஸ்ட் லண்டன் பகுதியில் 30 வயதான ஒரு பெண் கத்திக்குத்துக்கு இலக்காகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது. கத்திக்குத்துகள் அதிகரித்து வர இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் இந்த சம்பவத்தின் போது 32 வயதான இன்னும் ஒரு பெண் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர்கள் இருவருக்கும் இடையில் இருந்த ஒரு தனிப்பட்ட முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நிகழ்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி லண்டன் மெட்ரோபாலிட்டன் போலீசார் ஊடகங்களுக்கு செய்தி வழங்கியிருந்தாங்க. இந்த சம்பவத்தில் கொலை செய்த அந்த பெண்ணுக்கு உதவி செய்தார் அப்படின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் 37 வயதான இன்னும் ஒரு ஆணும் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. XEC அப்படின்ற ஒரு மிக முக்கியமான கோவிட் வேரியன்ட் உலகளாவிய ரீதியில பரவுவதாக சொல்லப்படுகிறது. யூகே, யுஎஸ், ரஷ்யா போன்ற முக்கியமான பல நாடுகளிலையும் இந்த வேரியன்ட் இப்போது பரவுவதாகவும் இதற்காக ஒரு பூஸ்டர் ஷாட் தேவைப்படுவதாகவும் 64 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் அல்லது ஹோம்கள்ல இருக்கிறவங்க, ஹோம்ல வேலை செய்யற ஒர்க்கர்ஸ் போன்றவர்களுக்கு இந்த பூஸ்டர் ஷாட்டை இப்போது NHS பரிந்துரை செய்கிறது. இப்படிப்பட்ட ஒரு வேரியன்ட் உலகளாவிய ரீதியில் வருமாக இருந்தால் அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதையும் 2019-20 ஆண்டுகளில் கோவிட் எவ்வளவு உக்கிரமாக இருந்ததோ அதே அளவுக்கு உக்கிரமாக இதுவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதையும் முதற்கட்டமாக முக்கியமானவர்களுக்கு, வல்னரபிள் பீப்புளுக்கு இந்த தடுப்பூசி வழங்கப்படுகிறது. அதற்கு பிறகு பொதுமக்களாலும் இந்த பூஸ்டர் ஷாட்டை எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு தகவலையும் NHS வெளியிடுகிறது. இந்த வீடியோவை முழுசா பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். தொடர்ச்சியாக இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களோட இந்த வீடியோவையும் சேனலையும் பகிர்ந்து கொள்ளுங்க.
தொடர்ந்தும் நீங்கள் தார ஆதரவுக்கும் உங்களுடைய கமெண்ட்களுக்கும் இந்த வீடியோவை முழுசாக பார்த்து இந்த வீடியோவில் இருக்கிற குறை நிறைகளை சொல்றதற்கும் மிக்க நன்றிகள் அப்படின்றத வளமை போலவே சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.